வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, நிறைய பேர்த்துக்கு தெரியல. மீண்டும் இந்த பாஜக அரசு ஹிந்தி மொழியை திணிக்க பார்க்கிறது, தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் அப்படிங்கிற விஷயம். முதல்ல அதை மேலோட்டமாக அப்படியே செயல்படுத்த பார்த்தாங்க. இன்றைக்கி முக்கியமான விஷயத்திலே கை வச்சுட்டாங்க. அதாவது நிதியை தரமாட்டோம், கல்விக்குண்டான நிதி 2152 கோடி அதை நாங்கள் தரமாட்டோம். கல்விக் கொள்கையை ஒத்துக்க, தேசிய கல்விக் கொள்கை ஒத்துக்க, மும்மொழி கொள்கை, தாய்மொழி, பிறகு ஆங்கிலம், பிறகு எங்களுடைய ஹிந்தி, மும்மொழி கொள்கையை ஒத்துக்குங்க. என்ன நாங்கள் இது மோடி போட்ட திட்டம். ஆமாம், இது அவங்கவுங்க சௌரியம். திமுக போன்ற ஒரு அரசுலாம் தடுக்க முடியாது, எப்படியாவது அதை நாங்கள் உள்ளே நுழைக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதன் அடிப்படையில் இது ஏற்றுக்கிடுங்க, தேசிய கொள்கை கல்விக் கொள்கை ஏற்றுக்கிடுங்க, இல்லாவிட்டால் நாங்கள் நிதியை தரமாட்டோம் சொல்லிட்டு பப்ளிக்காகவே இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். உண்மையிலே இது ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயம். மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்காங்க, ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. இது முரட்டுத்தனமான, மிக பிற்போக்குத்தனமான ஒரு, நாம் இன்னும் சொல்லப்போனால் அடாவடியான ஒரு போக்கு தான் சொல்ல முடியும். 42 லட்சம் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதான் ஃபஸ்ட்டு 2018 அந்த நிதியை விடுவிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னால் இன்றைக்கி அதை மாற்றுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. இப்போ அதுக்கு பின்னால் RSSA அப்படிங்கிற ஒரு பெயரில் செயல்படுத்தப்பட்டது. இப்போ ரெண்டையும் இணைச்சி சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற பேரில் திட்டம், PS ஸ்ரீ திட்டத்தையும் ஏற்க வேண்டும். இல்லாவிட்டால் அவ்வளோதான், நாங்கள் உங்களுக்கு நிதியை 2152 கோடி நிதியை தரமாட்டோம். எப்படிலாம் ஒரு வல்கரான ஒரு பேச்சு பாருங்கள். தமிழகம் என்பது ஹிந்திக்கு எதிர்ப்பான மாநிலம். அது அண்ணா காலத்திலேருந்தே பார்த்தாச்சு. அண்ணாவே ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. அந்த பேச்சு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அதாவது வாழ்ந்தவர்கள் என்பதை நினைவூட்ட வரலாறு இருக்க, எதற்காக வடவரிடம் பிடரியை கொடுத்துவிட்டு பிறகு மெல்ல மெல்ல வலிக்கிறது என்று வேதனை குரலளித்து கிடக்க வேண்டும். மாதாவுக்கு மத்தாப்பு வண்ண சேலையா கேட்கிறோம், அன்னையின் ஆடையை அக்கிரமக்காரனை பிடித்திழிக்க துணிகிறாயே, ஆகுமா இந்த அக்கிரமம் என்றல்லவா கேட்கிறோம். உரிமையை கேட்கிறோம், உபகாரம் அல்ல, இழந்ததை கேட்கிறோம், இரவல் பொருள் அல்ல, எம்மிடமிருந்து பறித்து கொண்டதை கேட்கிறோம், பிச்சை அல்ல இது. இந்த மூலக்கருத்தை உணரா முன்னம் வடவரின் கொட்டம் அடக்கப்படுவது முடியாத காரியம். அன்றைக்கே முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு கொட்டங்கள் அடக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னா ஹிந்தி கட்டாயமாக உள்ளே நுழைஞ்சிரும், நம்ம தமிழை சமாதி கட்டிடுவாங்க. அன்றைக்கே பாரதியார் சொல்லிட்டார், தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பிஜேபியுடைய ஆட்சி போயிட்டுருக்கு. எங்கு பார்த்தாலும் சமஸ்கிருதம், எங்கு பார்த்தாலும் ஹிந்தி. தமிழுக்கு வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை விட சமஸ்கிருதத்துக்கு ஒவ்வொரு வருஷம் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு 3% பேசக்கூடிய ஒரு மொழி, மற்ற 97% மக்கள் ஆங்காங்கே உலகம் முள்ளும் நிறைந்த மொழி தமிழ். எல்லாத்துக்கும் அடிப்படை தமிழ் மொழி தான். பக்கம் பக்கமாக இங்கே பேசுகிறார் மோடி, திருக்குறள் ஆதாரமாக கொடுக்குறாரு. அப்புறம் உலகத்திலே தொன்மையான மொழி தமிழ் அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இது ஹிந்தியை திணிக்கிறீங்க கேட்டால் நாங்கள் திணிக்கவில்லை, அதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் போடுறோம், விருப்பம் உள்ளவங்க படிச்சுக்குங்க. எதுக்கு அது படிக்கணும்? அவங்க படிக்கிறவங்க இந்த வகையில் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
இந்தி பிரச்சார சபை இருக்குது, மற்ற சோர்ஸு எத்தனையோ படிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை எதற்காக வல்கராக நுழைக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்வி. இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல், பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி தமிழக முதலமைச்சரே வாய் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அதனால் வந்து இன்றைக்கி அன்பில் பொய்யாமொழி தமிழக கல்வித்துறை வந்து சட்ட ரீதியாக போராட முடியுமா அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க. கட்டாயமாக சட்ட ரீதியாக போராடித்தான் ஆகணும். கடைசி வரைக்கும் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சட்ட ரீதியாக போராடுங்க. இந்த RN ரவி எப்படின்னா சட்ட ரீதியாக போராடி உச்சநீதிமன்றம் ஏகப்பட்ட 12 கேள்வியோ 13 கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அது எந்த ஒரு பதிலுமே கிடையாது. உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க, பட் அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற RN ரவி கொடுத்து தான் ஆகணும். அவருடைய ஒரு மோசமான திட்டத்தின் வெளிப்பாடு அவர் என்ன தமிழக அமைச்சரா, தமிழக முதல்வரா, இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா? ஒன்றுமே கிடையாது. சும்மா உட்கார வைத்த ஒரு பொம்மை மத்திய அரசால். ஆமாம், ஒரு ஆளுநர், அவ்வளோதான். அவருக்கென்று ஒரு அதிகாரம் என்ன இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பட்ட வருத்தனமாக சொல்லிட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்களோ அதுக்கு வந்து ஆளுநர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும், ஒப்புக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு. அதை மீறி அவர் தனி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கார். அது மாதிரி இன்றைக்கி வந்து தேசிய கல்விக் கொள்கை நுழைக்க வேண்டும் சொல்லிட்டு பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் தனி ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து கேரளா, மேற்கு வங்காளம் யாருமே ஒத்துக்கலை, குறிப்பாக தமிழ்நாடும் ஒத்துக்கலை. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து நிதியை நாங்கள் தரமாட்டோம். பாருங்கள் எங்கே போய் முடியுது பாருங்கள். நிதி இல்லை அப்படின்னா எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியுமா? அது கல்வி திட்டம் சம்மந்தப்பட்டவை ஏகப்பட்ட விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே 60க்கு 40. அதையும் வெளிப்பாடாக சொல்லிட்டார். 60க்கு 40 கல்வித்துறை அமைச்சர் தமிழக அன்பில் பொய்யாமொழி எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே வேண்டுமென்றே செய்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? கட்டாயமாக சட்ட ரீதியாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். வந்துடணும். RN ரவி எவ்வாறு சட்ட ரீதியாக கொண்டு சென்றது, அதை போல் வந்து இதையும் வந்து சட்ட ரீதியாக பார்த்து தமிழக மக்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு ஹிந்தி நுழைந்து விடாத அளவுக்கு நாம் தான் தடுத்து போராட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஹிந்தி நுழைஞ்ச உடனே அவங்க படிச்சுட்டு போகிறாங்க, இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழை அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு வெளிப்பாடு. அண்ணா அன்றைக்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஹிந்தி போராட்டம், எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணி ஏகப்பட்ட இறந்த ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி நாடறிந்த உண்மை, வரலாறு. அதெல்லாம் வந்து பிஜேபி அரசுக்கு தெரியாதா? ஏன் அண்ணாமலை சொல்ல வேண்டியதானே? திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை வந்து அங்கே சொல்கிறாருல, ராஜா பேசுகிறார்ல, திருப்பரங்குன்றம் அது மீண்டும் ஒரு அயோத்தின்னு பேசுகிறார். அது மாதிரி வந்து மீண்டும் ஒரு ஹிந்தி போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் தேசிய கல்விக்குள்ளே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மற்றதுக்கெல்லாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்குதுல்ல. ஒன்றுக்கு விளங்காத பல விஷயத்துக்கு அண்ணாமலை வாய் திறக்கிறாரு. இதுக்கே வாய் திறக்கலை? ஏகப்பட்ட ஒரு கருத்து முரண்பாடோடு இன்றைக்கி வந்து தமிழகத்தில் பாஜக வந்து வேரூன்ற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு கட்டாயமாக முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கும். ஆமாம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கணும். ஆமாம், ஒவ்வொரு மாணவர்களும் ஆமாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்து நம்முடைய தமிழை பாதுகாக்க எந்த ஒரு கட்சி ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறதோ அந்த கட்சியை நாம் தூக்கிவிடும். இல்லாவிட்டால் தமிழை சுத்தமாக தரை மட்டமாக ஆக்கி விடுவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கே பகிரங்கமான ஒன்று. அதில் விட உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப தொழிட்டார். நிதியை கொடுக்குறோம். ஆமாம், தமிழ்நாட்டை சீண்டாதீர்கள், அது தீயை தாண்டியதாக ஆகிவிடும். அதே மாதிரி தான் மிக்ஜாம் புயலில் சொன்னார், உங்கள் ஒப்பம் விட்டு சொத்தா அப்படின்னு கேட்டார். இப்போவும் கேட்கலாம், இது யார் விட்டு சொத்து? 2152 கோடி என்பது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2018 வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டு. இன்றைக்கி வந்து நான் கொடுக்குறத நீ வாங்கு, எனக்கு கீழே தான் நீ, நான் கொடுக்கும் இடத்தில் இருக்கின்றேன், வாங்கும் இடத்தில் இருக்கின்றார்னா என்ன அவ்வளோ கேவலமாக தமிழக அரசுனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து தமிழகத்தை தீண்டினால் கட்டாயமாக வந்து தீயை தாண்டியதுக்கு சமம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வகையில் நிரூபித்தா தான் தமிழை நாம் காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் அப்படி தான் நம்ம ஹிந்தியை வச்சு தமிழை சுத்தமாகவே சாகடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பகிரங்கமான ஒன்று. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.